அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். லக்னாதிபதியும் கிரகங்களும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். இப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிங்கிற கிரகத்தோட எந்த பாவாதிபதிகள் சேர்ந்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது லக்னத்திலிருந்து 2, 4, 6, 8, 10, 12 இந்த இரட்டைப்படை பாவ அதிபதிகள் சேர்ந்துருக்காங்களான்னு பாருங்கள். அல்லது 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவ அதிபதிகள் சேர்ந்துருக்காங்களான்னு பாருங்கள். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசப்படுத்துகிறோம் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி கூட 2, 4, 6, 8, 10, 12 அதிபதிகள் சேர்ந்துருந்தால் இந்த ஜாதகருக்கு முழுக்க வாழ்க்கையில் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். வேறு எதுக்கும் ஓகே பண்ண மாட்டார். இவருக்கு வாழ்க்கையில் டார்கெட் அப்படிங்கிறது பணம் தான். அப்போ முழுக்க பணத்தை நோக்கிய ஜாதகருடைய எண்ணங்கள், விருப்பங்கள், செயல்கள் இருப்பதால் ஜாதகருக்கு இன்பம் என்பது பணத்தை சம்பாதிக்கிறத மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா ஜாதகத்துலையும் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால், லக்னாதிபதிக்கு இரட்டைப்படை பாவாதிபதிகளுடன் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக முழுக்க வாழ்க்கையில் பொருள் ஈட்டுவது மட்டும்தான் இவருடைய டார்கெட். மற்ற விஷயங்கள்லாம் இவருக்கு 2ஆம் பட்சம்தான். அதே சமயத்தில் லக்னாதிபதி ஒற்றைப்படை பாவங்களுடன் தொடர்பு கொண்டிருந்தால் இவருக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், குடும்பத்தோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, பணம் 2ஆம் பட்சம்தான். சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி இதுதான் இவருடைய முதல் டார்கெட்டாக இருக்கும். அப்போது இந்த 2 விதமான கான்செப்ட் தான் ஒரு ஜாதகத்தில் இருக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ஒற்றைப்படை பாவத்தோடு சேர்ந்திருப்பார், இரட்டைப்படை பாவாதிபதியுடன் ஈக்குவலாக சேர்ந்திருப்பார். அவங்களுக்கு 2மே கலந்த விருப்பம்தான் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல். மற்றபடி ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு என்ற அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.